ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தண்ணியோ சர்க்கரையோ சேர்க்காம நேச்சுரலாக நல்லா சூப்பரான ஒரு ஐஸ் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குட்டீஸ்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சூப்பரான ஐஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பழங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கிரேப்ஸு, ட்ராகன் ஃப்ரூட்டு, கூடவே கொஞ்சம் தர்பூசணி, வாட்டர்மெலனையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஒரு இளநீ எடுத்துக்கலாம். ஒரு இளநீலேருந்து தண்ணி மட்டும் இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. இளநீ இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் இந்த ஐஸ் செய்கிறதுக்கு ஐஸ் மோல்டு எதுவும் பயன்படுத்தலைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர் தான் பயன்படுத்த போகிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இளநீ ஊற்றிக்கோங்க. இளநீர் நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்றனால இதில் எக்ஸ்ட்ராவாக சக்கரை எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த இளநீ கூட உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தர்பூசணி எடுத்திருக்கேன். கூடவே க்ரீன் கிரேப்ஸ் 3-4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். 3 கலர் கலராக இருக்கனால பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஒவ்வொரு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பழங்களையும் இந்த டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே எல்லா பக்கமுமே இருக்க மாதிரி இருக்கும். எல்லா டம்ளர்லேயும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா தாராளமாக ஐஸ் மோல்டில் இதே மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு மூடிடலாம். இப்போ எல்லா பழங்களும் சேர்த்தாச்சுங்க. அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு இந்த மாதிரி எல்லா டம்ளரையும் அழகாக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் ஐஸ் குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை சொருகி வச்சிடலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 3-4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கத்தியில் ஓட்டை போட்டு அதில் இந்த மாதிரி ஐஸ் குச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுடைய ஃப்ரீசரில் எவ்வளோ டைம் ஆகுமோ நல்ல ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட செட் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் ஆனப்புறம் எடுத்திருக்கேன். இப்போ மேலே இருக்க அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு லேசாக உங்கள் கையில் இப்படி திருப்பி விட்டிங்கனாலே கொஞ்சம் லேசாக ஹீட் ஆகும் இல்லைங்களா, அதில் அழகாக வந்துடும் வெளியில். வாவ், பாருங்கள், பார்க்கவே யம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த இளநியோடைய டேஸ்ட் வரும். நீங்கள் சாப்பிட சாப்பிட அந்த ஃப்ரூட்ஸோடைய டேஸ்ட் எல்லாமே வரும்.